இன்னைக்கு வந்து வேரியபிள்ஸோட ஜாவாஸ்கிரிப்டோட வேரியபிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து இப்போ ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா, வேரியபிள்ன்றது ஒரு லேபிள்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு ஒயிட் போர்டில் கிளாஸ் காட்டுறேன். அதாவது ஒரு வேரியபிள் வந்து டெக்ளேர் பண்றேன். வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து வேர்ன்றது என்னன்னா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணோம். அந்த கண்டெய்னர்ல நம்ம 100ன்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். பட் இப்போ அந்த கண்டெய்னருக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும்ல, அதுதான் இந்த ஏ. ஸோ இது வந்து லேபிள். ஸோ இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல 3 விதமான கண்டெய்னர்ஸ் இருக்கு டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நம்ம அதை வந்து பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் இன் கண்டெய்னர் ஆர் லேபிள் ஆர் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டா இன் மெமரி கேன் பி ரெஃபரன்ஸ் டு மேனிபுலேட் த்ரூ ஏ ப்ரோக்ராம். டெக்ளரேஷன் ஆஃப் கீவேர்ட்ஸ். என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, அதாவது என்னென்ன கண்டெய்னர்ஸ் இருக்குது. கான்ஸ்ட்னு ஒரு கண்டெய்னர், லெட், வேர் அப்படின்னு 3 இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கான்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ அதே ஏவை வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ன ஒன்று பார்க்கணும். பார்த்தீங்களா, கான்ஸ்ட் வேரியபிளை ஸ்ட்ரிங்காக அசைன் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கான்ஸ்ட் வேரியபிள், நீங்கள் நம்பர்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்போ அது நம்பரை தான் வாங்கிக்கும் அப்படின்றத இந்த கண்டெய்னரோட இது புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் ஒரு நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா டைப்பை தான் வாங்கிக்கும். அந்த டேட்டா டைப்பில் வேற வழி நம்ம கொடுத்து பார்ப்போமா? நாட் ஒன் இல்லை, இப்பவும் அது வாங்கிக்கல. ஏன்னா வந்து ஒரு வாட்டி நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து டிஃபால்ட்டான இது, அந்த வேரியபிளை மாற்ற முடியாது. இப்போ இதே நம்ம வந்து வேர் கண்டெய்னர் யூஸ் பண்ணி பார்ப்போம். லெட்ன்றது என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கீவேர்ட். இதில் வந்து ரீஅசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? கான்ஸ்ட் மாதிரி கிடையாது. ஒன்லி ஆக்சசபிள் வித்தின் த பிளாக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டேன். இப்போ லெட் ஏஸ் டிக்ளேர் பண்ணிடுறேன். பட்டு கன்சோல் டாட் ஃபிளாக் ஏன்னு பிரிண்ட் ஆகுது. என்ன ஆகுது பார்ப்போமா? என்ன சொல்லுது? cannot access before the initialization அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து லெட் யூசர் நேம் இப்போ அலெக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ யூசர் நேம் வந்து நான் திருப்பி வேற மாதிரி ஜான். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஓ இப்போ ஏற்கனவே இப்போ பார்த்தீங்களா ஜான்ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீஅசைன் ஆகும். கான்ஸ்ட் நம்ம ரீஅசைன் பண்ணுறப்போ இதாகல. அதே மாதிரி வேறுமே வந்து ஒரு ஈஸியான இதாக அது மாதிரி ரீஅசைன் ஆகும். ஸோ வேர் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் அப்படின்ற மீனிங்கை தான் நம்ம வேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வேர் அண்ட் லெட் உங்களுக்கு மோஸ்ட்லி இதாக யூஸ் ஆகும். இப்போ கான்ஸ்ட்னா ஒரு டேட்டா டைப் செட் பண்ணுறீங்க, அது சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க கான்ஸ்ட். இதை மோஸ்ட்டாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது 3 கண்டெய்னர், அதுக்கு வைக்கிற பேர் தான் லேபிள். நம்ம என்ன டேட்டா டைப் வைக்கிறோமோ அந்த டேட்டா டைப் தான் கண்டெய்னர் வந்து ஸ்டோர் ஆகும். இதில் வந்து எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்ல போகலாம். அடுத்து இதோட நேமிங் ரூல்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு வேரியபிளுக்கு எப்படி பேர் வைக்கணும், மெத்தடுக்கு எப்படி பேர் வைக்கணுன்ற ஒரு சின்டாக்ஸ் ரூல்ஸ் இருக்கு. இது ஜாவாஸ்கிரிப்ட் இல்லை, ஓவரால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கோடிங் லாங்குவேஜ்லுமே இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பிகின் வித் அண்டர்ஸ்கோர் இல்லை டாலர் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஜிட்ல வந்து நம்பர்ல வந்து மட்டும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நம்பர் ஸ்டார்ட் ஆனால் வேரியபிள் அக்செப்ட் பண்ணாது. இப்போ நான் வந்து லெட் 7 போட்டு டைப் பண்ணனா இது என்ன பண்ணுன்னா எரர் அடிக்குது. பார்த்தீங்களா? இன்வேலிட் ஒரு ஏன்னா வந்து முன்னாடி வந்து 7 வச்சுக்கூடாது. இப்போ நான் டிஎஸ்எஃப் சும்மா ஏதோ டைப் பண்ணி வைக்கிறோம்.
இப்போ வந்து எடுத்துக்குமா கேட்டா எடுத்துக்கோ. எடுத்துக்க பார்த்தீங்களா? இதே நான் முன்னாடி டாலர் போட்டா எடுத்துக்கோ. அதே அதுக்கு டாலர் பதில் நான் ஒரு லாட் சிம்பிள் யூஸ் பண்றேன் அப்படின்னா எடுத்துக்கல பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து நேமிங் ரூல்ஸ். இது வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பிகினர் ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, இந்த நேமிங் கன்வென்ஷன முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். கேனாட் ஸ்டார்ட் வித் டிஜிட் அண்ட் தென் மஸ்ட் லெட்டர் பிகின் வித் டாலர் ஆர் அண்டர்ஸ்கோர் இல்லைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி இது கேஸ் சென்சிட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கேட்குறீங்க மை வேர்னு வேரியபிள். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸ்மால் வி கேப் சி. ஸோ இதுக்கு இந்த லேபிளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதனால இது தனி வேரியபிள் ஆகும், கண்டெய்னர் ஆகும். இது தனி கண்டெய்னர் ஆகும் தான் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நேமிங் கன்வென்ஷன் இருக்கிறது வச்சா ஒரே மாதிரி வைக்கணும். நேமிங் கன்வென்ஷன்ல மொத்தம் 3 விதம் இருக்கு. நேமிங் கன்வென்ஷன்ஸ் போடும். ஓகே, இந்த நேமிங் பிரின்சிபல்ஸ் காமன் நேமிங் பிரின்சிபல்ஸ். அதாவது கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், ஸ்னேக் கேஸ், கெபாப் கேஸ்னு 4 இருக்கும். கேமல் கேஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஸ்மால்ல இருக்கும், மிச்சம் எல்லாம் கேப்ஸ்ல இருக்கும். பாஸ்கல் கேஸ்னா எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல இருக்கும். ஸ்னேக் கேஸ்னா நடுவில் இந்த அண்டர் ஸ்கோர் மாதிரி வரும், எல்லாமே ஸ்மால்ல இருக்கும், நடுவில் இந்த அண்டர் ஸ்கோர் வரும். கெபாப் கேஸ் அப்படின்னா ஐஃபன் மாதிரி வரும். இது வந்து ஐஃபன் வந்து யூஆர்எல் யூஸ் பண்ணுவாங்க. இது காமன் ஃபார் டேட்டாபேஸ் இன் பைத்தான். இந்த மோஸ்ட் யூஸ் பண்ணுறது கேமல் கேஸும் பாஸ்கல் கேஸ் தான் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வேரியபிள் பார்த்துட்டீங்க, எப்படி வேரியபிளாக என்ன, கண்டெய்னர்னா என்ன, டெக்ளரேஷன் அதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க. இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதை பேஸ் பண்ணி ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருச்சிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எவ்வளோ 100 இது டேட்டா பற்றி பேசியிருந்தோம். அடுத்த வீடியோ வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.